ஜெய் சீதாராம். நம்ம வடூர் வடபாதையில் கைலவட்டகராஜில் காமாட்சியம் கோயிலில் இருக்கிறோம். சொல்லு நடிக்காத சொல்லு 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 ரா 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 சொல்லு என்ன நேட்டாது ஏமாத்துறடி எனக்கு வேலை நிறையா இருக்கு. ஜெய் சீதாராம் நல்லா சொல்லும். அது கூட அதுக்கும் ஏமாத்துறடி. எனக்கு என்ன நல்லா ராமநாமம் சொன்னீங்கன்னா ராமர் பாதத்தில் போய் சேரலாம். பிஸ்கட் திங்கிறதுல தான் குறியாக இருக்கிறிய, ராமநாமம் சொல்லி கொடுக்குறதுன்னு கேட்குறியா? என்ன பண்ணுறது, நம்மளையே விட மாட்டேங்குது. அதை எப்படி அதை விடும்? ஜெய் சீதாராம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிவபக்தர், இன்னொருத்தர் ராமபக்தர். அவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் உரசல் வருது. எப்படின்னா அதான் சொல்லுவாங்கள்ல, அவங்க அடிக்கடி மீட் பண்ணும்போது பேசும்போது இந்த ராமபக்தர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஏளனமாக பேசுகிறது. அந்த சிவபக்தர் கொஞ்சம் நல்லா வசதியாக உள்ளவர், ராமபக்தர் கொஞ்சம் ஏழ்மையாக உள்ளவர். அவர்கிட்ட போய் அடிக்கடி சில காரியங்கள்லாம் போய் நிற்பார். அதனால் அவர் ஏளனமாக பேசுகிறது, கீழ்த்தரமாக பேசுகிறது, அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் சண்டை ஆகிட்டு. இது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த ஜலந்திக்கும் யானைக்கும் நடந்த சண்டை மாதிரி தான். அதுக்கு அது மாதிரி தான். எப்படி ஜலந்தி கூடு வெட்டி வைக்கும் சிவபெருமான் மேலே தூசி விடக்கூடாதுன்னு, ஒரு யானை அதை க்ளீன் பண்ணி, யாராவது இங்கே ஜலந்திய வேலையெல்லாம் கட்டி வச்சு நானும் பார்க்கறேன்னா சிவபெருமானுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறேன், இந்த ஜலந்தி கூட கட்டி வச்சுட்டு போகுதுன்ட்டு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவோம் யானை. திரும்ப அந்த ஜலந்தி யாராவது நான் சிவபெருமான் மேலே குப்பை விழுவாமல் இருக்கிறதுங்கிறதுக்காக கட்டி வச்சுட்டு போகிறேன், இந்த யாராவது பண்ணுறதுன்னு இந்த ஜலந்தி ஒளிஞ்சுக்கிட்டு பார்க்கும். பார்த்தோன்னே அந்த யானை இதெல்லாம் பண்ணிவிட்டு, ஓஹோ நீ தான் அவ்வளோ வேலை பண்ணிட்டு இரு ஒன்று நாளைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கும் ஜலந்தி. ஒரு நாள் டக்குன்னு இந்த யானை தும்பிக்கு உள்ளே போய் புகுந்து ஜலந்தி செத்து போயிடும், யானை செத்து போயிடும். போட்டால் வர பர்மிஷன்ட்டு ரெண்டு பேரும் அங்கே போனோடனே, நான் அவங்களுக்கு மேலே குப்பை விழுவுறது கட்டி வச்சுருந்தா அவன் அறுத்துட்டு போனான் அப்படின்னு ஜலந்தி சொல்லும். நான் அவங்கள சுத்தம் பண்ணி வச்சுட்டு போகிறேன், இவன் மேலேயா ஜலந்தியாக கட்டி வைக்கிறான்னு இது சொல்லும். சொல்லுவார், ரெண்டு பேருமே என்ன காவன நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே போட்டி போராமைகள், அகங்காரம், திமிரு, ஆணவம், நான் பெரிய ஆளாக இருக்கேங்கிறது நீ உனக்கு உள்ள ஆணவம், நான் ஏன் இதாக வச்சு நான் எனக்கு உள்ள திறமையை வச்சு நான் என்ன பண்ணுறா பாருங்கிற உனக்கு ஒரு ஆணவம் இருந்துச்சு. அதனால தான் இப்படி சீக்கிரமாக செத்து விட்டீங்க. இல்லாட்டி ரெண்டு பேரும் நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் பக்தி, உண்மையான பக்தி, நல்ல பக்தி, அதனால தான் என்கிட்ட வந்துட்டீங்க. ஆனால் அங்கேயே நல்லா சந்தோஷமாக இன்னும் அமைதியாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துருந்துருக்கலாம். அதுக்கு உங்களுடைய போராமை எண்ணங்களும் அகங்காரம் திமிர்களும் உங்களை வாழ விடலை அப்படின்னு உங்களோட வாழ்க்கையோட அந்த ஏஜ் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு ஈர்த்துட்டு நீங்கள் பிராடாக மனசை சந்தோஷமாக எல்லாம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லோரும் கூட அந்த சந்தோஷம் வாழ்ந்து அந்த ஆயுளை இன்னும் நீண்டு போயிருக்கும். உங்களோட எண்ணங்கள் குறுக உங்களோட ஆயுளும் குறுகி போச்சு அப்படின்னு சொல்லுவார் சிவபெருமான். அந்த மாதிரி இந்த ராமபக்தரும் அந்த சிவபக்தரும் என்ன பண்ணுவாங்க, சிவபக்தர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் அவரும் கடுமையானதில் தான். ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி சில வினோதமாக பேசுகிறது பண்ணுறது, அவரை இன்சல்ட் பண்ணுறது, ரொம்ப அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறாரு இந்த ராமபக்தர்கிட்ட. கடைசியில் ஒரு நாள் என்ன ஆகிட்டுனா, ரொம்ப ரெண்டு பேரும் சண்டை ஆகிட்டோன்னே அவர் போய் என்ன பண்ணிட்டார், சிவன்கிட்ட போய் என்ன பண்ணிட்டார், அவர் பெரிய ஆளாக நான் காட்டுறதுக்கு அவங்கிறான், நீ ஒன்று ஏதாச்சும் ஒரு வரம் கொடுத்தா நான் அவனை சண்டை போடணும் அப்படின்ட்டு போய் சிவபெருமான்ட்டு வேண்டார். சிவபெருமானா சரி இதாக நீ போய் இந்த இடத்துல சண்டை போடும்போது உனக்கு சில சக்தியெல்லாம் நான் தரேன், நீ அந்த சக்தியை வச்சுக்கிட்டு நீ அந்த ராமபக்தரை போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே என்ன பண்ணிடுறாரு, இந்த ராமபக்தர் என்ன பண்ணுறாரு, இந்த ராமபக்தர் என்ன பண்ணுறாரு, இவர் ராமபெருமான்கிட்ட வேணுன்னே அவர் என்ன பண்ணார், மகாவிஷ்ணு ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு சில சக்தி தரேன்,
அதை வச்சுக்கிட்டு நீ இந்த இடத்துல போய் நீ சண்டை போடு, உனக்கு எல்லாம் ஜெயமாகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 பேருக்கும் அந்த சக்தியை கொடுத்துட்றாங்க. இவர் என்ன பண்ணார், ராமபெருமானோட சக்தியை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நிமிஷம் யோசிக்கிச்சு பார்க்குறாரு. ராமபெருமா பக்தர் என்ன பண்ணுறாரு, இந்த சக்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் போய் வேஸ்ட்டாக சண்டை போடணும், அதை ஏன் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், சரி அங்கே போய் சண்டை போட்டு என்னத்துக்கு ஆகுது, ஒன்றுத்துக்கு ஆக போகிறதில்ல. என்னுடைய நான் தான் பெரியவனு காட்டி எனக்கு என்னத்துக்கு ஆகுது, ஒன்றுத்துக்கு ஆக போகிறதில்ல. இந்த உண்மையான பகவான் எனக்கு ஒரு சக்தி கொடுக்குற, இந்த சக்தியையும் இந்த வைப்ரேஷன் நல்ல ஆற்றலை வச்சுக்கிட்டு ஏன் நம்ம பகவானுடைய பாதத்தில் போய் சேர்றதுக்கான எல்லா வகையும் வச்சுக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுக்கிட்ட அந்த கொடுத்த சக்தியை வச்சுக்கிட்டு அந்த சக்தியை வச்சுக்கிட்டு நான் ராமபெருமானுடைய பாதத்தில் போய் கைங்கரியம் பண்ணணும், ராமபெருமானுக்கு போய் ஐக்கியமாகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அதே மாதிரி அந்த சக்தி அவரை ராமபெருமான்கிட்ட கொண்டுட்டு போகிறதுக்கான எல்லா வழியும் காட்டுது இந்த சக்தி. அந்த மாதிரி அந்த சக்தி என்ன கேட்குதோ அதெல்லாம் கொடுத்துரும். அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் அந்த கொடுத்த அந்த நல்ல விஷயத்த தவறாக யூஸ் பண்ணாமல், துஷ்பிரயோகம் பண்ணாமல் அந்த சக்தியை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நேராக அந்த சக்தியை வச்சுக்கிட்டு நேராக ராமபெருமானோட பாதத்தில் போய் ஐக்கியமாயிடுறாரு. ராமபெருமான் சீதா பிராட்டியோட அந்த பாதம் இருக்குது பற்றியெல்லாம் அவங்க கால் வச்சுருக்க அந்த பாதத்தில் அவர் நினச்சிட, நான் ராமபெருமானும் சீதா பிராட்டியோட அந்த பாதம் இருக்கிற அந்த பாதுகைக்கும் அடியில் போய் நான் ஐக்கியமாகணும்னு வேண்டிக்கிறார். அதேமாரி பாதுகைக்கு கீழே போய் ஐக்கியமாகி அவருடைய ஆத்மாவை சரணாகதி அடைஞ்சிக்கிறார், மன தூய்மை அடைஞ்சிக்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சக்தியெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவன் வரட்டு இன்னைக்கு பிரித்து அனுப்பிச்சிட்றான், அவன் நீங்கள் இன்னைக்கு எக்கச்சக்க சிவனை எனக்கு சக்தி கொடுத்துட்டாரு. ஏன்னா 2 பேருமே கேட்குற இறைவன் நமக்கு எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அது கொடுக்குறத நம்ம தவறாக யூஸ் பண்ணிக்கிறதும் தவறாக யூஸ் பண்ணிக்காததும் நம்ம கையில் தான் இருக்குது. இவர் கொடுத்துட்டு அந்த அசரீரியமாக கொடுத்துட்டாரு. இவர் என்ன பண்ணுறாரு, வாத்தி நிற்கிறாரு, வருவான்னு பார்க்குறாரு, வரவில்லை. உடனே என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்குற, எங்கே கேட்டால் ஆளை காணுங்கிறாய். என்னடா அது சண்டைக்கு நாளைக்கு இன்றைக்கி இடத்துக்கு வாரன்னு சொன்னால் வரலையே, நம்ம 2 பேரும் இன்றைக்கி மோதி பார்த்துட்டு முடிவு பண்ணோம், கடைசியில் முடியாமல் போயிட்டே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரும் பொறுத்து நாளைக்கு வருவான் இன்றைக்கி வருவான்னு வச்சு பார்க்குறாரு, முடியலை. அந்த சக்தியை வச்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான். அதுக்கப்புறம் அது திருப்பி கொடுத்துரும், அது பகவான்கிட்டே அது கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சக்தி எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே அது திரும்ப அவர்கிட்ட போயிடுச்சு. இவர் கடைசி வரைக்கும் அவனு கூட சண்டை போட முடியலையே, இவர் சண்டை போட முடியலையே அப்படின்ட்டு அப்படியே வேண்டது. அப்போ தான் சிவபெருமான் ஆச்சரியதான் சொல்லியிருக்கிறாரு, அவன் அடிபட்டு பகவானை எப்படி பாதத்தோடு அடையலான்னு பட்டு பல பிறகுகள் எடுத்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி வந்து அவர்கிட்ட நீங்கள் போய் முதனால அவர் என்ன பண்ணார், கடைசியில் அந்த சக்தி எப்படி வச்சுட்டு பகவான்கிட்ட போய் அடையலாம்னு நினச்சி அந்த சக்தியை வச்சு அவன் பாதத்தில் போய் சேர்ந்துட்டார், இறைவனோட போய் பாதத்தில் சேர்ந்தார். உங்களுக்கு இன்னும் அந்த என்கிட்ட பாதத்தில் வந்து சேர்றதுக்கான உனக்கு தகுதி இன்னும் வரல. அதனால தான் நான் வந்துட்டு அந்த சக்தியை கொடுத்த போது அதை நீ தவறாக யூஸ் பண்ணிட்டே தவிர, அதை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட சண்டை போடணும்னு நினச்சியே தவிர, அதை வச்சுக்கிட்டு எப்படி என்கிட்ட வரணும்னு நீ யோசிக்கலை. அதனால் அந்த சக்தி திரும்ப வந்துட்டு, அதனால் உனக்கு இன்னும் சில பிறவிகள் எடுத்து அந்த ஞானம் நீ அடைஞ்சதுக்கப்புறம் தான் என்கிட்ட வர முடியும். அது வரைக்கும் பல பிறவிகளை எடுத்து உன்னுடைய கர்மாக்களை தீர்த்துக்கிட்டு தான் என்கிட்ட வர முடியும். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கும் உண்டு. ஆனால் அவர் போயிட்டாருன்னா அவர் அதை நல்ல விதமாக யோசித்து அது போயிட்டார். அந்த யோசனை வர்றதுக்கு கூட சில பிறவிகளை எடுக்கணும். நல்ல விதமாக நம்ம யோசிக்கணும், நல்ல விதமாக 4 பேருக்கு நல்லது செய்யணும், நல்லது செஞ்சால் சீக்கிரம் பகவான்கிட்ட போயிடணும். அவர் யோசிச்சார், அவர் போயிட்டார். உனக்கு இன்னும் அந்த எண்ணம் வரல. அந்த எண்ணம் வர்ற வரைக்கும் நீ பிறந்துக்கிட்டு தான் இருக்கணும். அது வரைக்கும் நீ பிறவி எடுக்கணும், நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கான வழியை தேடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா தவறு பண்ணிட்டோமே, அவன் இப்படி யோசிச்சிருக்கான், நம்ம இப்படி யோசிச்சு தப்பாக யோசிச்சிட்டோமே. அது மாதிரி ரொம்ப வேதனைப்பட்டு அதுக்கப்புறம் நிறையா பகவானுக்கு போய் தொண்டு செஞ்சு கூட்டி பெருக்கி மெழுகி பகவானுக்கு பூ தொடுத்து போட்டு சிவனுக்கு நல்ல காரியம் பண்ணி எங்கெங்கெல்லாம் தண்ணி கொண்டு வைக்கிறது, எறும்புக்கு தண்ணி கொண்டு வைக்கிறது, அரிசி போடுறது, இந்த மாதிரி நிறைய தொண்டுக்கெல்லாம் செஞ்சு அவரும் இறைவனோடு போய் சேர்ந்தாருன்னு ஒரு கதை இருக்குது. இந்த கதையிலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அகங்காரம், திமிரு, ஆணவம், நான் தான் என்கிட்ட இன்றைக்கி எல்லா அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஒரு இது பண்ணி எதையும் போய் அடைஞ்சிட முடியாது. பகவானுடைய அனுகிரகம் இருந்து அந்த ஞானம் நமக்கு கொடுத்தாதான் யாருமே எப்படி ஆனாலும் எதுவும் அடிக்க வரீங்களா அடிச்சிங்க, திட்டுறீங்களா திட்டுங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் என்னை எவ்வளோ கேவலம் வேணாலும் திட்டிங்க, எவ்வளோ இது வேணாலும் பண்ணிங்க, எனக்கு தேவை பகவானுடைய பாதம் மட்டும்தான். எப்படி பகவானுடைய பாதத்தில் நான் போய் சேருவேன், அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நம்ம பகவானுடைய பாதத்தில் போயிடணும்.
அதனால் கண்ணால் பார்க்குறத ஆசைப்பட்டோம்னாலும் பகவான்கிட்ட போய் அடைய முடியாது. காதால் வர்ற செய்தியை கேட்டு அதை உள்வாங்கிக்கிட்டோம்னாலும் போக முடியாது. இது மாதிரி நுகர்றது, இது மாதிரி ஐம்புலங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மளை பகவான்கிட்ட போக விடாமல் தடுக்கும். இதெல்லாம் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போகுதோ அப்போ தான் பகவான்கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் பிறந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஜெய் சீதாராம். அது வரைக்கும் நம்ம கூட உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சண்டை போடுவோம், அகங்காரப்படுவோம், கோவப்படுவோம், நம்மளோட திமிரை காட்டுவோம், நம்மளுடைய ஆணவத்தை காட்டுவோம், நான் தான் பெரியவனு காட்டுவோம். அப்புறம் தாழ்ந்து போவோம், உயர்ந்து போவோம், நடுநிலையாக போவோம், ஆக்டிங் பண்ணுவோம், பொய்யா சிரிப்போம், பொய்யா அழுவோம், பொய்யா நடிப்போம். அப்புறம் எல்லா கலையும் பண்ணுவோம். இதெல்லாம் பிறவியிலேருந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு போகாமல் வர்ற மாதிரி நம்ம நடந்துக்குவோம். அவங்க போகாமல் பட்டதுக்கப்புறம் அதில் ஒரு ஆனந்தத்தை அடையுவோம். எண்ணற்ற லீலைகள் நம்மளாம் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி நம்ம கர்மாவோட தீர்த்து அது மனசு ஒரு அமைதியானதுக்கு அப்புறம் ஐயோ இப்படியெல்லாம் பண்ணி வேஸ்ட் ஆக்கிட்டேமே நம்ம பொழப்ப அப்படின்னு தெரிய வரும்போது எல்லாம் முடிஞ்சு போயிடும். வயசெல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் திரும்ப மறுபிறவி எடுக்கணும். அப்புறம் எடுத்து இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டங்க மேக்னட். புரிங்கலைன்னா திரும்ப எடுக்கணும். அதனால தான் இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஆழ்வார் பாடு மாதிரி அப்போதைக்கு அதெல்லாம் வயசானதுக்கப்புறம் முடியல. இப்போயே ராமா கோவிந்தா அப்படின்னு அவங்கவுங்க என்ன மதத்தில் பகவான் அவங்கவுங்க மதத்தை குருமாரை சொல்லி வச்சுருக்காங்க அதை பின்பற்றி பிடிச்சிட்டு போய்க்க வேண்டியதான். ஜெய் சீதாராம்.